ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட உதயா பூர்ணேஷ் சேனலில் பாரம்பரியமான உளுந்தம் களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாத நிறைய லேடிஸ்க்கு பேக் பெயின், மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும் போது உடம்பு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நல்ல போனும் ஸ்ட்ரென்த் பண்ணும். அதை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கருப்பு உளுந்து, 1/4 கப் பச்சரிசி, ஏலக்காய் பொடி, தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் கருப்பட்டி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் முதல்ல கருப்பு உளுந்தை சேர்த்து நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் மாறும், நல்ல வாசனையும் சேர்த்து வரும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம பச்சரிசி சேர்க்கலாம். பச்சரிசி சேர்த்து நல்லா வறுந்து வரட்டும். நல்லா வறுபட்டதும் அதையும் கருப்புளுந்து கூடவே சேர்த்து எடுத்து வச்சிடலாம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறி வரட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் கருப்பட்டிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைக்கணும். பதம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வெயிட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரணும். இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதுவும் நல்லா ஆறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம உளுந்தையும் அரிசியும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி செஞ்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக ஆயிடணும். இதை நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி எடுத்து வச்சு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மாதம் வரைக்கும் வரும். எப்போ உங்களுக்கு களி செய்யணும்னு தோண்டு இதில் 1 கப் எடுத்து கருப்பட்டி கலந்து நீங்கள் களி செஞ்சு சாப்பிட்லாம். இதுலேருந்து நான் 1 கப் எடுத்து இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம களி செய்ய போகிறோமோ அதில் முதல்ல இந்த கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எடுத்து வச்சிருக்க 1 கப் மாவையும் இதில் சேர்த்து நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் கை வச்சே கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி கலந்து விட விட நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்ல களி பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கை விடாமல் கலந்து எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்ததும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திக்காய் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வரும். மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூனில் நல்லெண்ணெய் சேர்த்து மறுபடியும் கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பாத்திரத்தில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சமாக லாஸ்ட்டில் ஏலக்காய் தூள் தூவி
மறுபடியும் கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது அந்த களி. அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் நான். சுத்தமாக ஒட்டாது. களி ரெடி ஆயிடுச்சு. மீதமுள்ள மாவை இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 2 months கிட்ட வந்து இதை நம்ம களி எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். களி ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? பேக்கில் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.